காலை நேரத்து இளவெயில் அந்த பெரிய வீட்டின் முற்றத்தில் வந்து விழுந்து கொண்டிருந்தது. பழமையும் புதுமையும் கலந்த அந்த வீட்டின் முகப்பில் முத்தையா இல்லம் என்ற பெயர் பலகை கம்பீரமாக மின்னியது. அந்த வீட்டிற்குள் நுழைந்தாலே ஒரு அமைதியும் பழமையான மர சாமான்களின் நறுமணமும் வீசும். கார்த்திக்கும் அபிராமியும் திருமணமாகி இந்த வீட்டிற்குள் வந்து 2 வருடங்கள் ஓடிவிட்டன. இந்த 2 வருடங்களும் அபிராமிக்கு ஒரு புதிய உலகத்தை கற்றுக் கொடுத்திருந்தன. கார்த்திக் நகரத்தில் உள்ள ஒரு பெரிய மென்பொருள் நிறுவனத்தில் மூத்த பொறியாளராக வேலை பார்த்து வந்தான். அமைதியான சுபாவம், எதையும் நிதானமாக யோசிக்கும் குணம், எல்லாவற்றிற்கும் மேலாக மனைவி அபிராமியின் மீது அளவற்ற காதல் கொண்டவன். அவனது தந்தை முத்தையா கூட்டுறவு துறையில் உயர் அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றவர். 60 வயதை தொட்டிருந்தாலும் அவரது நேர்கொண்ட பார்வையும் கம்பீர குரலும் இன்னும் குறையவில்லை. வெளியில் சற்று கண்டிப்பானவராக தெரிந்தாலும் வீட்டிற்குள் அவர் ஒரு பாசக்கார தந்தை. ஆனால் அந்த பெரிய குடும்பத்தின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு மெல்லிய சோகம் சூழ்ந்திருந்தது. அதற்கு காரணம் கார்த்திக்கின் தாய் அலமேலு. கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு ஏற்பட்ட கடுமையான பக்கவாத நோயின் காரணமாக அவர் படுக்கையிலேயே முடங்கி போயிருந்தார். பேச நினைப்பதை வார்த்தைகளாக கோர்க்க முடியாமல் அவரது கண்கள் தவிக்கும் போதெல்லாம் அந்த வீடு மௌனத்தில் மூழ்கிவிடும். அபிராமி அந்த வீட்டிற்கு மருமகளாக வந்த நாள் முதல் ஒரு நொடி கூட தன் மாமியாரை தனிமையில் விடவில்லை. காலையில் எழுந்ததுமே அலமேலுவிற்கு படுக்கையிலேயே காஃபி கொடுப்பதிலிருந்து அவருக்கு பிடித்தமான உணவுகளை சமைப்பது, மருந்து மாத்திரைகளை சரியான நேரத்திற்கு தருவது என எல்லாவற்றையும் ஒரு தாயை போல பார்த்து கொண்டாள். அபிராமி, நீயும் கார்த்திக்கும் வெளியில எங்கேயாவது சினிமா ஹோட்டல்னு போயிட்டு வாங்கம்மா, நான் அம்மாவை பார்த்துக்கிறேன் என்று முத்தையா எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறார். அதற்கு அபிராமி, பரவாயில்லமாமா, அத்தையை இந்த நிலைமையில விட்டுட்டு எனக்கு வெளியில போக மனசு வராது, நாங்க அப்புறமா போய்க்கிறோம் என்று புன்னகையோடு மறுத்து விடுவாள். தன் சொந்த மகளாகவே இருந்தாலும் இந்த அளவுக்கு பணிவிடை செய்யுமா என்பது சந்தேகம்தான் என்று முத்தையா பல முறை மனதிற்குள் நெகிழ்ந்திருக்கிறார். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கார்த்திக் வீட்டில் இருந்தான். அலமேலுவின் அறையில் அவருக்கு பிடித்தமான பழைய பாடல்களை தன் மொபைலில் ஓடவிட்டு அவரது கைகளை பிடித்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தாள் அபிராமி. அலமேலுவின் கண்கள் நன்றியோடு அவளை பார்த்தன. மதிய உணவிற்காக டைனிங் டேபிளில் அனைவரும் அமர்ந்திருந்த போது முத்தையா கார்த்திக்கை பார்த்து, கார்த்திக், ஆபீஸ்ல புது ப்ராஜெக்ட் ஏதோ ஆரம்பிக்கிறதா சொன்னியே, எப்படி போயிட்டு இருக்கு என்று விசாரித்தார். நல்லா போகுதுப்பா, இந்த முறை நம்ம டீமிற்கு ஒரு பெரிய சர்வதேச ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு, அதோட முழு பொறுப்பையும் என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க என்றான் கார்த்திக் பெருமையுடன். அபிராமி கார்த்திக்கிற்கு உணவை பரிமாறிக்கொண்டே, உங்க உழைப்புக்கு கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்குங்க என்று வாழ்த்தினாள். உணவு சாப்பிட்டு முடித்ததும் முத்தையா தன் அறைக்கு சென்றார். கார்த்திக்கும் அபிராமியும் தங்களின் அறைக்கு வந்தனர். கார்த்திக் அபிராமியை தன் அருகில் இழுத்து அமர வைத்து, அபிராமி, இந்த ப்ராஜெக்ட் மூலமா நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு தோணுது ஆனா என்று இழுத்தான். என்னங்க, என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி தயங்குறீங்க என்று அவன் முகம் பார்த்து கேட்டாள் அபிராமி. ஒன்றுமில்லடா, இந்த ப்ராஜெக்ட் விஷயமா இன்னும் சில நாட்கள்ல ஒரு முக்கியமான அறிவிப்பு வரப்போகுது, அது வந்ததும் உன்கிட்ட முதல்ல சொல்றேன் என்று அவளது நெற்றியில் முத்தமிட்டான் கார்த்திக். வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாசமும் காதலும் நிறைந்த ஒரு புதிய வெளிச்சத்தை நோக்கி நகர்வது போலத்தான் அபிராமிக்கு தோன்றியது. ஆனால் விதி அவர்களுக்கு வேறு ஒரு பாதையை தீர்மானித்திருந்தது. அவளுக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. கார்த்திக் சொன்ன அந்த முக்கியமான அறிவிப்புக்காக அபிராமி ஆவலோடு காத்து கொண்டிருந்தாள். ஒரு வாரம் கழித்து அன்று திங்கட்கிழமை மாலை ஆபீஸிலிருந்து வரும்போதே கார்த்திக் கையில் ஒரு பெரிய இனிப்பு பெட்டியோடு வந்தான். முகம் முழுவதும் அத்தனை சந்தோஷம். வீட்டிற்குள் நுழைந்ததுமே, அப்பா, அபிராமி, எல்லாரும் இங்கே வாங்க என்று உற்சாகமாக கூவினான். சோபாவில் அமர்ந்திருந்த முத்தையாவும் சமையலறையில் இருந்து அபிராமியும் ஓடி வந்தனர். என்ன கார்த்திக், விஷயம் என்ன, ஏன் இவ்வளவு பதற்றம் என்றார் முத்தையா சிரித்து கொண்டே. அப்பா, நான் சொன்ன அந்த புது ப்ராஜெக்ட் விஷயமா என்னை ஒரு மாசம் லண்டன் வர சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மேனேஜர் கிட்ட பேசி அபிராமிக்கும் சேர்த்துதான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். நாங்க 2 பேரும் ஒன்னா லண்டன் போறோம் என்றான் கார்த்திக் அபிராமியின் கைகளை பிடித்து கொண்டு. லண்டன் என்றதும் அபிராமிக்கு ஒரு நிமிடம் மூச்சே நின்று விட்டது போல் இருந்தது. வெளிநாடு போவது என்பது அவளது நீண்ட நாள் கனவு, அதுவும் தன் கணவனுடன். நிஜமாவா சொல்றீங்க, நான் உங்க கூட வரேனா என்று அவளது கண்கள் விரிந்தன. ஆமாமா அபிராமி, கார்த்திக் ரொம்ப நாளா இதற்காக உழைச்சிருக்கான்.
நீயும் அவனோட போயிட்டு வா, எனக்கும் சந்தோஷம்தான் என்று வாழ்த்தினார் முத்தையா. படுத்த படுக்கையாக இருந்த அலமேலுவின் முகத்திலும் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அடுத்த 2 நாட்கள் விசா, நேர்காணல், துணிமணிகள் வாங்குவது என வீடு முழுவதும் ஒரே பரபரப்பாக இருந்தது. லண்டன் குளிருக்கு ஏற்ற ஆடைகளை தேர்ந்தெடுத்து பெட்டியில் அடுக்கினாள் அபிராமி. ஆனால் விதி வேறு ஒரு திருப்பத்தை வைத்திருந்தது. பயணத்திற்கு இன்னும் 2 நாட்களே இருந்த நிலையில் கார்த்திக்கின் மொபைலுக்கு ஒரு மெயில் வந்தது. அதை திறந்து பார்த்த கார்த்திக்கின் முகம் அப்படியே இருண்டு போனது. அவன் சோர்ந்து போய் சோபாவில் அமர்வதைக் கண்டு அபிராமி பதறி போய் அருகில் வந்தாள். என்னங்க ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? கார்த்திக் மெல்லிய குரலில், அபிராமி, என்னோட விசா அப்ரூவ் ஆகிடுச்சு. ஆனால் உன்னோட விசா அப்ளிகேஷனில் ஏதோ சின்ன தொழில்நுட்ப கோளாறுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கடா என்றான். அபிராமியின் இதயமே நொறுங்கி விட்டது போல் இருந்தது. அடுக்கி வைத்திருந்த உடைகள், ஆசைகள் எல்லாமே கலைந்து போயின. எனினும் தன் கணவனின் முகத்தில் இருந்த ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் அவளால் பார்க்க முடியவில்லை. உன்னை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி லண்டன் போவேன்? எனக்கு இந்த ப்ராஜெக்டே வேண்டாம், நான் ஆஃபீஸில் பேசி கேன்சல் பண்ணிடுறேன் என்று கார்த்திக் ஆதங்கப்பட்டான். அபிராமி அவனது கைகளை பற்றி கொண்டு தன் அழுகையை மறைத்து ஒரு புன்னகையை வரவழைத்து கொண்டாள். ஐயோ, என்னங்க நீங்க குழந்தைத்தனமா பேசிட்டு, இது உங்க கரியர்ல எவ்வளவு பெரிய வாய்ப்பு. வெறும் 1 மாசம் தானே, கண்ணை மூடி திறப்பதற்குள் ஓடிவிடும். நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா போயிட்டு வாங்க. அத்தையையும் மாமாவையும் நான் இங்க இருந்து நல்லா பார்த்துக்கிறேன். நீங்க கிளம்புற வழியை பாருங்க என்று அவனுக்கு தைரியம் கூறினாள். அபிராமியின் இந்த முதிர்ச்சியான பேச்சை கேட்டு கார்த்திக் அவளை கட்டி கொண்டான். உன்னை மாதிரியான ஒரு மனைவி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அபிராமி என்றான் நெகிழ்ச்சியோடு. மறுநாள் கார்த்திக் கிளம்பும் நேரம் வந்தது. முத்தையாவிடம் ஆசி பெற்றான். கார்த்திக் அபிராமியிடம், அபிராமி, உனக்கு தனியா இருக்க கஷ்டமா இருந்தா உங்க அம்மா வீட்டுக்கு வேணா ஒரு 4 நாள் போயிட்டு வாடா, அப்பா பார்த்துப்பார் என்றான். அதற்கு அபிராமி உறுதியான குரலில், இல்லைங்க, அத்தை இந்த நிலைமையில இருக்காங்க. மாமாவாலையும் தனியா எல்லாத்தையும் கவனிச்சுக்க முடியாது. நான் எங்கும் போகல, இங்கே தான் இருப்பேன் என்றாள். இந்த வார்த்தைகள் முத்தையாவின் காதுகளில் விழுந்தபோது அவளுக்குள் அபிராமியின் மீதான பாசமும் மரியாதையும் இன்னும் பல மடங்கு உயர்ந்தது. கார்த்திக் காரில் ஏறி ஏர்போர்ட் நோக்கி புறப்பட்டான். அவனது கார் மறையும் வரை அபிராமி வாசலிலேயே நின்று பார்த்து கொண்டிருந்தாள். வீடு திடீரென்று ஒரு பெரிய அமைதிக்குள் மூழ்கியது. அந்த அமைதிதான் அவளது வாழ்க்கையை மாற்றப்போகும் ஒரு புயலின் தொடக்கம் என்று அவளுக்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. கார்த்திக் லண்டன் புறப்பட்டு சென்று 1 வாரம் ஓடிவிட்டது. அவன் இல்லாத அந்த பெரிய வீடு அபிராமிக்கு ஜாஸ்தி மௌனத்தை கொடுத்தது. தினமும் காலையிலும் இரவிலும் போனில் பேசி விடிந்தாலும் அவளுக்குள் ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருந்தது. மாமியார் அலமேலுவின் பணிவிடைகளையும் வீட்டு வேலைகளையும் வழக்கம் போல செய்து கொண்டே தன் தனிமையை கடந்து வந்தாள். அன்று மாலை சமையலறையில் மதிய உணவிற்கான வேலைகளில் தீவிரமாக இருந்தாள் அபிராமி. அடுப்பில் ஒரு பக்கம் சாம்பார் கொதித்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் கார்த்திக்கிற்கு பிடித்தமான நெய் பலகாரம் ஒன்றிற்காக வானலியில் நெய்யை காய வைத்து கொண்டிருந்தாள். எண்ணங்கள் ஏதோ லண்டனில் இருக்கும் கார்த்திக்கை சுற்றி வர அவளது கவனம் சற்றே சிதறியது. அப்போது எதிர்பாராத விதமாக வானலியில் இருந்த சுடுநெய் அவளது இடது கையில் மேல் சில துளிகள் தெரித்து விழுந்தது. ஆ என்று வலியால் அலறவிட்டாள் அபிராமி. சுரீரென ஏறிய எரியும் வலியால் அவளது கண்களில் தண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது. அபிராமியின் அலறல் சத்தம் கேட்டு மாடியில் தன் அறையில் படித்து கொண்டிருந்த முத்தையா பதறி அடித்து கொண்டு கீழே ஓடி வந்தார். சமையலறைக்குள் நுழைந்தவர் அபிராமி கையை பிடித்து கொண்டு வலியால் துடிப்பதை பார்த்ததும் பதற்றத்தின் உச்சத்துக்கே சென்றார். என்னம்மா ஆச்சு, என்ன பண்ணிக்கிட்ட என்றபடியே அவளது கையை பிடித்து உடனே அருகில் இருந்த குளிர்ந்த தண்ணீர் குழாயை திறந்து அந்த எரியும் காயத்தின் மேல் காட்டினார். நெய் தெரிச்சிருச்சுங்க மாமா, ரொம்ப எரியுது என்றால் கண்களில் நீர் வலிய. இரு பதறாதே என்று அவளை சோபாவில் அமர வைத்த முத்தையா ஓடி சென்று முதலுதவி பெட்டியை எடுத்து வந்தார். அவளது கையை தன் கைகளில் மென்மையாக ஏந்தி தீ காயத்திற்கான களிம்பை மிகவும் ஜாக்கிரதையாக தடவி விட்டார். அதோடு நிற்காமல் மெல்லிய துணியால் ஒரு பேண்டேஜும் கட்டினார். அவரது கைகளில் ஒரு தந்தைக்குரிய பதற்றமும் அளவற்ற அக்கறையும் தெரிந்தது. இன்னைக்கு முழுக்க நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. சமையல் அம்மாவை பார்த்துக்கிறது, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ போய் உன் அறையில ஓய்வெடு என்று கண்டிப்பான அன்போடு உத்தரவிட்டார். அன்று முழுவதுமே முத்தையா தான் வீட்டிற்கு தேவையான அத்தனை உதவிகளையும் சமையல் வேலைகளையும் முன்னின்று கவனித்து கொண்டார். அவரது இந்த அதீத அன்பும் அரவணைப்பும் அபிராமியின் மனதை நெகிழ செய்தது. உங்களை போன்ற ஒரு கணவர் கிடைக்க எங்க அத்தை ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமாமா என்று அவள் நெகிழ்ச்சியோடு சொன்னபோது முத்தையா சற்றே சங்கடத்துடன் புன்னகைத்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார்.
மறுநாள் மதியம் முத்தையா அலமேலுவிற்கு மருந்து கொடுத்துவிட்டு வெளியில் சென்றிருந்தார். வீட்டில் அமைதி நிலவ அபிராமி தற்செயலாக முத்தையாவின் அறை பக்கமாக சென்றாள். அவரது அறை கதவு லேசாக திறந்திருந்தது. உள்ளே மேஜையின் மீது சில புத்தகங்கள் கலைந்து கிடந்தன. அதை அடுக்கி வைக்கலாம் என்று உள்ளே சென்றவள் மேஜையின் டிராயரில் இருந்து சற்றே வெளியே நீட்டிக் கொண்டிருந்த ஒரு பழைய டைரியை பார்த்தாள். முத்தையா தினமும் டைரி எழுதும் பழக்கம் உள்ளவர் என்பது அவளுக்கு தெரியும். ஆனால் அவளது கண்கள் தற்செயலாக அந்த டைரியின் திறந்திருந்த ஒரு பக்கத்தில் விழுந்தபோது அதில் அவளது பெயர் அபிராமி என்று எழுதப்பட்டிருந்தது. ஆர்வம் தாழாமல் தன் காயம்பட்ட கையையும் மறந்து அந்த டைரியை எடுத்து படிக்க தொடங்கினாள். அதில் முத்தையா தன் கைப்பட எழுதியிருந்த வரிகள் அவளை அப்படியே உறைய வைத்தன. அபிராமி இந்த வீட்டிற்கு வந்த பிறகுதான் இந்த 4 சுவர்களுக்குள் ஒரு உயிர் வந்திருக்கிறது. அவளது சிரிப்பும் நடமாட்டமும் என்னை அறியாமலேயே எனக்குள் ஒரு புதிய உற்சாகத்தை தருகிறது. வயதான காலத்தில் நோய்வாய்ப்பட்ட மனைவியோடு முடங்கி கிடந்த என் வாழ்க்கையில் அவளது இளமையும் அழகும் ஒரு இரகசிய புயலை கிளப்புகிறது. சில நேரங்களில் நடுநிசி இரவில் அவள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவளது அறைக்கு வெளியே நின்று அவளை பார்க்க துடிக்கிறது என் மனம். அவளது ஆடைகள் களைந்து அவளது நவ யௌவனத்தின் எழில் கோலங்கள் என் கண்களில் படும்போது கட்டுப்பாடுகளை இழந்து அவள் அருகே செல்ல துடிக்கிறது இந்த முதிய வயது. அதை படித்ததும் அபிராமிக்கு ஒட்டுமொத்த உடம்பும் வியர்த்து கொட்டியது. மதிய வெயிலிலும் அவளது கை கால்கள் நடுங்கத் தொடங்கின. அவளது நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. எப்போதும் கண்ணியமாக கம்பீரமாக தன் கண்முன்னே நடமாடும் தன் மாமனாரின் மனதிற்குள் தன்னை பற்றி இப்படி ஒரு விசித்திரமான ரகசியமான எண்ணம் ஓடிக்கொண்டிருக்கிறதா? அவளால் எதையும் நம்ப முடியவில்லை. அதிர்ச்சியும் குழப்பமும் அவளது புத்தியை முற்றிலுமாக உலுக்கின. அந்த டைரியை அப்படியே மூடிவிட்டு தன் அறைக்கு ஓடி வந்து கட்டிலில் விழுந்தாள். அன்று இரவு முழுவதும் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. மாமனார் முத்தையாவின் அந்த இரகசிய பக்கங்கள் அவளது மனதில் ஒரு புதிய புயலை உருவாக்கி இருந்தன. அந்த இரவு அபிராமிக்கு ஒரு யுகமாக நீண்டது. ஜன்னல் வழியே வீசிய குளிர்ந்த காற்று கூட அவளது உடலில் பட்டபோது சுடு நெய்யை போல சுட்டது. கண்முன்னே கம்பீரமாக ஒரு தந்தைக்குரிய மரியாதையோடு வலம் வந்த மாமனார் முத்தையாவின் இன்னொரு முகம் அவளை நிலைகுலைய செய்திருந்தது. மாமா எப்படி இப்படி எழுதலாம்? என் மீது அவருக்கு இப்படி ஒரு பார்வையா என்று நினைக்கும் போதே அவளுக்குள் ஒரு மெல்லிய நடுக்கம் பரவியது. ஆனால் அதே சமயம் பெண்ணுக்கே உரிய ரகசிய உள்ளுணர்வு அந்த வரிகளில் இருந்த முத்தையாவின் தவிப்பையும் அவளது இளமையின் மீது அவர் கொண்டிருந்த ஈர்ப்பையும் மறுக்க முடியாமல் ரசித்து பார்த்தது. மறுநாள் விடிந்தது. வழக்கம் போல சமையலறைக்கு வந்தாள் அபிராமி. ஆனால் அவளது உடலிலும் நடையிலும் ஒருவித தயக்கமும் பதற்றமும் குடியேறியிருந்தது. முத்தையா காஃபி குடிக்க ஹாலுக்கு வந்தபோது அபிராமி அவருக்கு காஃபியை கொண்டு போய் நீட்டினாள். எப்போதும் நேராக அவரது முகம் பார்த்து பேசும் அவளது கண்கள் இன்று தரையை பார்த்திருந்தன. காஃபி கப்பை வாங்கும்போது முத்தையாவின் விரல்கள் தற்செயலாக அபிராமியின் கையின் மீது பட்டன. மின்சாரம் தாக்கியது போல் கையை சட்டென்று பின்னுக்கு இழுத்து கொண்டாள் அபிராமி. முத்தையா அவளது முக மாற்றத்தை கவனித்துவிட்டு சற்றே ஆச்சரியத்துடன், என்னம்மா அபிராமி, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்க, உடம்புக்கு எதுவும் முடியலையா? கை இன்னும் வலிக்குதா என்று அக்கறையாக கேட்டார். இல்லைங்க மாமா, அதெல்லாம் ஒண்ணுமில்லை, சும்மா தலைவலிதான் என்று சொல்லிவிட்டு பதற்றத்தை மறைக்க அவசரமாக தன் அறைக்கு ஓடினாள். அபிராமியால் தன் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை. முத்தையாவின் அந்த டைரி அவளை ஒரு காந்தம் போல இழுத்தது. அதன் அடுத்த பக்கங்களில் என்னத்தான் எழுதியிருக்கிறார் தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் என்ற துடிப்பு அவளுக்குள் உந்தியது. மதியம் முத்தையா தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த சமயம் பார்த்து மீண்டும் அவரது அறைக்குள் நுழைந்தாள். நடுக்கத்துடன் அந்த டைரியை எடுத்து அவள் நிறுத்திய பக்கத்திலிருந்து மேற்கொண்டு படிக்கத் தொடங்கினாள். அடுத்த பக்கத்தின் வரிகள் அவளது இதயத்தை இன்னும் வேகமாக அதிர செய்தன. அன்று இரவு வீடு முற்றிலும் இருளில் மூழ்கி இருந்த நேரம் என் மனதில் இருந்த பலவீனமான மிருகம் என் கட்டுப்பாட்டை மீறி எழுந்தது. அபிராமி தூங்கிக் கொண்டிருக்கிறாள் இல்லையா என்று பார்ப்பதற்காக மெல்ல அவளது அறை கதவை திறந்து உள்ளே சென்றேன். கட்டிலில் நிலவொளியில் அவள் தேவதையைப் போல தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளது நளினமும் மேலாடை சற்று விலகி தெரிந்த அவளது நவயௌவன எழிலும் என்னை முற்றிலும் பைத்தியமாக்கியது. அந்த பலவீனமான தருணத்தில் அவளது அழகை முழுமையாக என் வசமாக்கி கொள்ள வேண்டும் என்ற வெறியோடு அவள் அருகே நெருங்கினேன். இதை படித்தபோது அபிராமிக்கு மூச்சு முட்டுவது போல் இருந்தது. தன் மாமனார் தன் படுக்கை அறைக்கே வந்துவிட்டார் என்பதை நினைத்த போது அவளது உடல் சிலிர்த்தது. பயத்தோடு அடுத்த வரிகளை படித்தாள். அவளது முகத்தருகே என் கைகளை கொண்டு சென்ற அந்த நொடி ஜன்னல் வெளியே வந்த நிலவின் வெளிச்சம் அவளது கழுத்தில் மின்னிய அந்த தாலி கொடியின் மீது விழுந்தது. என் மகன் கார்த்திக் அவளுக்கு கட்டிய தாலி அது. அந்த தாலி என் கண்களில் மின்னலை போல தாக்கியது. அப்படியே உறைந்து போனேன். பாவி முத்தையா, என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? உன் சொந்த மகனின் வாழ்க்கையிலா நஞ்சு வைக்க பார்க்கிறாய்? உன் குடும்ப கௌரவம் என்னாவது என்று என் மனசாட்சி என்னை சாட்டியது. என் மகனுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்ற குற்ற உணர்ச்சி என்னை உலுக்கி
உலுக்கியது. தாலியை கண்ட அடுத்த கணமே என் காம குரோதங்களை அப்படியே சுட்டரித்துவிட்டு தலை குனிந்தபடி அவளது அறையை விட்டு வெளியேறிவிட்டேன். அதன் பிறகு அவளது முகத்தை பார்க்கவே எனக்கு கூசுகிறது. என் மகனின் முகத்தில் எப்படி விழிப்பேன் என்று பயந்துதான் அவளை விட்டு எப்போதும் ஒரு தூரத்தை இடைவெளியாக பேணி காக்கிறேன். டைரியை வாசித்து முடித்த அபிராமியின் கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் அந்த டைரி பக்கங்களின் மேல் விழுந்து நனைந்தன. அவளுக்குள் இருந்த பயமும் அதிர்ச்சியும் இப்போது ஒரு புதிய மரியாதையாகவும் மௌனமான காதலாகவும் மாறத் தொடங்கியது. முத்தையா தன்னை தீண்ட நினைத்தாலும் தன் மகனின் தாலிக்கு மதிப்பளித்து குடும்ப கௌரவத்திற்காக தன் ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டு தவிப்பை அவளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவரது அந்த போராட்டமும் கண்ணியமும் அவளது மனதில் ஒரு பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்தியது. கார்த்திக் இல்லாத இந்த ஒரு மாதத்தில் மாமாவின் இந்த தவிப்பிற்கு நாம் ஏன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாது? குடும்ப கௌரவம் அழியாமல் இருவருக்குள்ளும் இருக்கும் இந்த ரகசிய பாசத்தை ஏன் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்ற விசித்திரமான தீவிரமான எண்ணம் அவளது மனதில் உதித்தது. முத்தையாவின் மௌன போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர அபிராமி ஒரு துணிச்சலான முடிவை எடுத்தாள். முத்தையாவின் டைரியை மூடி வைக்கும் போது அபிராமியின் கைகள் நடுங்கவில்லை. மாறாக அவளுக்குள் ஒரு தெளிவு பிறந்திருந்தது. குடும்ப கௌரவத்திற்கும் பெற்ற மகனின் பாசத்திற்கும் கட்டுப்பட்டு தன் ஆசைகளை மனதிற்குள்ளேயே புதைத்து தவிக்கும் அந்த 60 வயது மனிதனின் ஏக்கம் அவளுக்கு புரிந்தது. அதே சமயம் கார்த்திக் இல்லாத இந்த தனிமை அவளுக்குள்ளும் ஒரு மெல்லிய ரகசிய தவிப்பை உருவாக்கி இருந்தது. மேஜையின் மீது இருந்த பேனாவை எடுத்தாள். முத்தையா கடைசியாக எழுதியிருந்த பக்கத்திற்கு அடுத்த பக்கத்தை புரட்டினாள். அவளது பேனா முத்தையாவிற்கான ரகசிய பதிலை எழுதத் தொடங்கியது. மாமா, உங்கள் மனதின் ரகசிய பக்கங்களை நான் படித்து விட்டேன். என் மீது நீங்கள் வைத்திருக்கும் இந்த தவிப்பை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. குடும்ப கௌரவத்திற்கும் கார்த்திக்கின் தாலிக்கும் நீங்கள் கொடுக்கும் மரியாதை உங்களை இன்னும் கம்பீரமாக காட்டுகிறது. ஆனால் உங்கள் மனதை நீங்களே சித்திரவதை செய்து கொள்ள வேண்டாம். உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால் எனக்கு துணையாக இருக்கும் இந்த தாலி கொடியை கூட இன்றிலிருந்து நான் கலற்றி வைத்து விடுகிறேன். உங்கள் மனதில் இருக்கும் பாரத்தை இறக்கி வையுங்கள். எழுதி முடித்துவிட்டு டைரியை இருந்த இடத்திலேயே கவனமாக மூடி வைத்தாள். அவளது இதயம் இப்போது வழக்கத்தை விட வேகமாக அடித்து கொண்டது. தான் செய்தது சரியா தவறா என்ற விவாதம் அவளுக்குள் எழவில்லை. அந்த ரகசிய உடன்படிக்கை அவளது நரம்புகளில் புது இரத்தத்தை பாய்ச்சியது போல் இருந்தது. மாலை வேளையில் வீடு திரும்பிய முத்தையா வழக்கம் போல தன் அறைக்கு சென்றார். மேஜையின் மீது இருந்த டைரியை எடுத்தவருக்கு அது சற்றே நகர்ந்திருப்பது போல் தோன்றியது. சந்தேகம் கொண்டு பக்கங்களை புரட்டியவர் அபிராமியின் கைப்பட எழுதப்பட்டிருந்த அந்த வரிகளை கண்டதும் அப்படியே உறைந்து போனார். அவரது கண்கள் அந்த வரிகளை மீண்டும் மீண்டும் படித்தன. அதிர்ச்சியும் ஒருவித இன்ப கலந்த தவிப்பும் அவரை தொற்றிக் கொண்டது. அன்று இரவு முழுவதும் வீட்டில் ஒரு விசித்திரமான மௌனம் நிலவியது. இரவு உணவின் போது இருவரும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் பார்த்து கொள்ளவே இல்லை. ஆனால் அந்த மௌனத்திற்குள் 1000 வார்த்தைகள் பரிமாறப்பட்டிருந்தன. நள்ளிரவு 12 மணி இருக்கும். வீடு முற்றிலும் இருளில் மூழ்கி இருந்தது. அபிராமி தன் அறையில் படுக்கையில் படுத்திருந்தாள். ஆனால் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. காதுகள் இரண்டும் அறை கதவின் சத்தத்தையே கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தன. திடீரென்று அவளது அறை கதவு மிக மெதுவாக திறக்கும் சத்தம் கேட்டது. இருளுக்குள் ஒரு நிழல் உருவம் உள்ளே நுழைந்தது. அது முத்தையாதான். கம்பீரமாக வலம் வரும் அந்த மனிதன் இப்போது ஒரு திருடனை போல பதற்றத்துடன் அவளது படுக்கை அருகே வந்து நின்றார். அபிராமி கண்கள் மூடி படுத்திருந்தாள். முத்தையா மெல்ல அவளது படுக்கையில் அமர்ந்து அவளது தோளின் மீது தன் கையை வைத்தார். அபிராமி, நிஜமாவே தூங்குறியா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறியா என்று மிக மெல்லிய குரலில் ஒருவித குறும்பு புன்னகையுடன் கேட்டார். அபிராமி மெதுவாக கண் விழித்தாள். நில ஒளியில் முத்தையாவின் முகம் அவளுக்கு தெரிந்தது. அவளது உதடுகளில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அவளது புன்னகையை பார்த்ததும் முத்தையாவிற்கு தைரியம் வந்தது. அப்போ நீ ரொம்ப நாளா என் டைரியை ரகசியமா கண்ணும் கருத்துமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு என்று சிறு குழந்தையைப் போல கேட்டார். ஆமா மாமா என்று சுருக்கமாக வெட்கத்துடன் தலையசைத்தாள் அபிராமி. டைரி எழுதுறதுனால இவ்வளவு பெரிய ரகசிய லாபங்கள் இருக்கும்னு நான் என் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்கல, ஊகிக்கவும் இல்லை என்ற முத்தையா தன் எத்தனையோ காலத்து தவிப்பையும் ஆசையையும் கட்டுப்படுத்த முடியாமல் அபிராமியை தன் பக்கம் முழுமையாக இழுத்து கொண்டார். அபிராமியும் எந்தவித எதிர்ப்பும் காட்டாமல் அவரது பாச பிணைப்பிற்குள் தன்னை ஒப்படைத்தாள். கார்த்திக் இல்லாத அந்த பெரிய வீட்டில் குடும்பத்தின் கௌரவ திரைக்கு பின்னால் இருவருக்குள்ளும் ஒரு புதிய வார்த்தையற்ற உடன்படிக்கை அன்று இரவு மலர்ந்தது. அதுவரை இருந்த மாமனார் மருமகள் என்ற எல்லைகள் மறைந்து ஒரு ரகசிய புரிதலும் நெருக்கமும் அவர்களுக்குள் குடியேறியது. அன்று நள்ளிரவு மலர்ந்த அந்த ரகசிய உடன்படிக்கை அந்த பெரிய வீட்டின் பகல் பொழுதுகளையும் முற்றிலுமாக மாற்றி இருந்தது. விடிந்ததும் வழக்கம் போல விழித்த அபிராமிக்கு நெஞ்சுக்குள் ஒரு புதிய சிலிர்ப்பும்
இனம் புரியாத நிம்மதியும் குடியேறியிருந்தது. சமையலறைக்கு சென்று அவள் வேலைகளை தொடங்கும் போது அவளது முகத்தில் இருந்த மௌனம் மறைந்து ஒரு மெல்லிய புன்னகை குடியேறியிருந்தது. ஹாலில் முத்தையா வந்து அமர்ந்தபோது இருவரின் கண்களும் சந்தித்து கொண்டன. அந்த பார்வையில் முந்தைய நாட்களைப் போல பயமோ குற்ற உணர்ச்சியோ விலகலோ இல்லை. மாறாக ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொண்ட ரகசிய பாசம் மட்டுமே இருந்தது. அலமேலுவிற்கு பணிவிடைகள் செய்வதிலும் மருந்து கொடுப்பதிலும் இருவரும் இணைந்து செயல்பட்டனர். வெளியில் ஒரு மாமனாராகவும் மருமகளாகவும் தங்களின் எல்லையை கண்ணியமாக பேணினாலும் வீட்டிற்குள் யாரும் இல்லாத தனிமை நேரங்களில் அவர்களின் நெருக்கம் இன்னும் ஆழமாக தொடங்கியது. முத்தையா பல வருடங்களாக தன் மனதிற்குள் பூட்டி வைத்திருந்த ஏகாந்த தவிப்புகளையும் ஆசைகளையும் அபிராமியிடம் கொட்டி தீர்த்தார். அவளது இளமையும் அரவணைப்பும் அவருக்குள் ஒரு புதிய வாலிபத்தை மீட்டு தந்தது போல இருந்தது. அபிராமியும் கார்த்திக் இல்லாத இந்த ஒரு மாத தனிமையை தன் மாமாவின் அதீத அன்பினாலும் அரவணைப்பாலும் நிரப்பிக் கொண்டாள். மதிய நேரங்களில் அலமேலு தூங்கிய பிறகு அந்த பெரிய வீட்டின் அமைதியில் இருவரும் அமர்ந்து பல மணி நேரம் பேசுவார்கள். முத்தையா தன் பழைய அரசு பணி நினைவுகளையும் இளமை கால கதைகளையும் சுவாரஸ்யமாக விவரிப்பார். அபிராமிக்கு தேவையான சிறு சிறு உதவிகளை சமையலறையிலேயே நின்று செய்து தருவார். ஒரு முதிர்ந்த மனிதனின் பக்குவமான அன்பும் அதே சமயம் காதலுக்குரிய ரகசிய துடிப்பும் முத்தையாவிடம் கலந்திருப்பதை அபிராமி ஆச்சரியத்தோடு ரசித்தாள். மாலை நேரங்களில் கார்த்திக் லண்டனில் இருந்து வீடியோ காலில் பேசும்போது மட்டும் அபிராமிக்குள்ளும் முத்தையாவிற்குள்ளும் ஒரு மெல்லிய பதற்றம் எட்டி பார்க்கும். கார்த்திக் போனில், அபிராமி, அப்பாவும் அம்மாவும் உன்னை ரொம்ப படுத்தலையடா, நீ அங்க தனியா கஷ்டப்படுறியோன்னு எனக்கு இங்க கவலையா இருக்கு என்று அன்போடு கேட்பான். அபிராமி தன் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் முத்தையாவை தற்செயலாக பார்த்துவிட்டு புன்னகையோடு, ஐயோ அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்க, மாமா என்னை ரொம்ப ஜாக்கிரதையா ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம வேலையை முடிச்சுட்டு வாங்க என்பாள். அந்த வார்த்தைகளில் இருந்த ரகசிய அர்த்தம் முத்தையாவிற்கு மட்டுமே புரியும். நாட்கள் மிக வேகமாக உருண்டோடின. கார்த்திக் இல்லாத அந்த ஒரு மாத காலத்தை இருவராலும் எளிதில் மறக்க முடியாத அளவுக்கு இனிமையான ரகசிய நினைவுகளால் நிரப்பினார்கள். முத்தையா அவளுக்கு தோழனாகவும் வழிகாட்டியாகவும் அதே சமயம் அவளது தனிமையை போக்கும் துணையாகவும் மாறி நின்றார். இருப்பினும் நாட்காட்டியின் பக்கங்கள் கரைய கரைய இருவருக்குள்ளும் ஒரு நிஜமான உண்மை உரைக்க தொடங்கியது. ஒரு மாதம் முடிய இன்னும் சில நாட்களே இருந்தன. கார்த்திக் லண்டனில் இருந்து திரும்பும் நாள் நெருங்கி கொண்டிருந்தது. இந்த ஒரு மாத காலம் அவர்களுக்குள் தந்த அந்த ரகசிய நெருக்கமும் பாசமும் இனி எப்படி மாறப்போகிறது? கார்த்திக் வந்த பிறகு இந்த உறவின் நிலை என்ன என்ற மௌனமான கேள்விகள் இருவரின் மனங்களையும் மெல்ல குடைய தொடங்கின. நாட்காட்டியின் தேதிகள் விறுவிறுவென்று நகர்ந்து கார்த்திக் லண்டனில் இருந்து திரும்பும் அந்த நாளும் வந்துவிட்டது. அன்று காலை முதலே முத்தையா இல்லம் ஒரு விசித்திரமான அமைதியில் மூழ்கி இருந்தது. சமையல் அறையில் கார்த்திக்கிற்கு பிடித்தமான உணவுகளை சமைத்து கொண்டிருந்த அபிராமியின் மனதில் ஏகப்பட்ட எண்ண அலைகள். இந்த ஒரு மாத காலம் அவளது வாழ்க்கையில் எத்தனையோ மாற்றங்களை, ரகசிய நினைவுகளை தந்துவிட்டு சென்று இருக்கிறது. முத்தையா ஹாலில் அமர்ந்து செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தாரே தவிர அவளது கவனம் அதில் இல்லை என்பது அவரது முகமே சொல்லியது. மதியம் 2 மணி இருக்கும். வாசலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. அபிராமியும் முத்தையாவும் வாசலுக்கு ஓடி வந்தனர். காரில் இருந்து இறங்கிய கார்த்திக் தன் கையில் இருந்த சூட்கேஸை வைத்துவிட்டு அபிராமி என்று ஓடி வந்து அவளது கைகளை பற்றி கொண்டான். அவனது முகத்தில் ஒரு மாத பிரிவின் ஏக்கம் அப்படியே தெரிந்தது. எப்படி இருக்கீங்கப்பா, அம்மா எப்படி இருக்காங்க என்று முத்தையாவின் கால்களில் விழுந்து ஆசி பெற்றான் கார்த்திக். எல்லாரும் நல்லா இருக்கோம்டா கார்த்திக், நீ நல்லபடியா காரியத்தை முடிச்சிட்டு வந்ததே சந்தோஷம் என்றார் முத்தையா. தன் குரலில் எந்தவித நடுக்கமும் இல்லாமல் கம்பீரத்தை வரவழைத்து கொண்டு வீட்டிற்குள் நுழைந்த கார்த்திக் தன் தாயின் அறைக்கு சென்று அவரை பார்த்து பேசிவிட்டு நேராக தன் அறைக்கு வந்தான். அவனோடு அபிராமியும் உள்ளே சென்றாள். கதவை மூடிய கார்த்திக் அவளை ஆசையோடு அணைத்து கொண்டான். உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா அபிராமி? நான் இல்லாத இந்த ஒரு மாசம் உனக்கு ரொம்ப தனிமையா கஷ்டமா இருந்திருக்கும்ல என்று அவளது முகத்தை பார்த்து கேட்டான். அபிராமி ஒரு நொடி திகைத்தாள். பின் ஜன்னல் வழியே வெளியே தெரிந்த மாமனார் முத்தையாவின் நிழலை பார்த்துவிட்டு கார்த்திகை நோக்கி புன்னகைத்தாள். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, மாமா என்னை ஒரு குழந்தையை போல பார்த்துக்கிட்டாங்க, எனக்கு தனிமையே தெரியாத அளவுக்கு அன்பா இருந்தாங்க என்றாள். அந்த வார்த்தைகளின் ஆழம் அவளது மனதிற்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். அன்று மாலை கார்த்திக் லண்டனில் இருந்து வாங்கி வந்த உடைகளையும் பரிசுகளையும் அனைவருக்கும் எடுத்து கொடுத்து கொண்டிருந்தான். முத்தையாவிற்கு ஒரு அழகான பேனாவை பரிசளித்தான். அதை பெற்றுக்கொண்ட முத்தையா, ரொம்ப நல்லா இருக்குடா கார்த்திக், இதை கொண்டு நான் இனி எழுத போற டைரி பக்கங்கள் ரொம்ப அர்த்தமுள்ளதா இருக்கும் என்று அபிராமியை பார்த்து கஞ்சாடை காட்டினார். அபிராமி தன் வெட்க புன்னகையை மறைத்து கொண்டு சமையலறைக்குள் ஓடினாள். நாட்கள் மெல்ல நகர்ந்தன.
வாழ்க்கை மீண்டும் பழையபடி அதன் இயல்பான பாதைக்கு திரும்பியது. கார்த்திக்கும் அபிராமியும் தங்களின் காதல் வாழ்க்கையில் பிஸியாக இருக்க முத்தையா மீண்டும் ஒரு கண்டிப்பான பாசமுள்ள குடும்ப தலைவராக மாறினார். இருப்பினும் கார்த்திக் இல்லாத அந்த ஒரு மாதத்தில் அவர்களுக்குள் மலர்ந்த அந்த ரகசிய நெருக்கமும் பாசமும் வார்த்தையற்ற உடன்படிக்கையும் இருவரின் நெஞ்சுக்குள்ளும் ஒரு அழியாத சித்திரமாக பதிந்திருந்தது. குடும்பத்தின் கௌரவத்திற்கு எந்த ஒரு பங்கமும் வந்துவிடக்கூடாது என்பதில் முத்தையாவும் அபிராமியும் மிக தெளிவாக இருந்தனர். தங்களின் அந்த ரகசிய நினைவுகளை மனதின் மிக ஆழமான ஒரு பக்கத்தில் மௌனத்தின் நிழலாக பத்திரமாக புதைத்து கொண்டனர். வெளியில் ஒரு கண்ணியமான மாமனாராகவும் அன்பான மருமகளாகவும் தங்களின் எல்லைகளை காத்து கார்த்திக்கின் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கைக்கு துணையாக நின்று அந்த பெரிய வீட்டின் பாசத்தோடு வாழத் தொடங்கினர். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.